அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு 2025 வெளியிட்டிருக்கிறாங்க. இது தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 76 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025. இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு 2025 தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வேக்கன்சி வந்து 76. லாஸ்ட் டேட் வந்து 12/3/2025. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் காலியாக விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு நேரடியாக நியமனம் மூலம் பணியாளர் நியமனம் செய்ய இந்து மதத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பங்கள் வர அப்படின்னு www.hrc.tn.government.in வெப்சைட்டில் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாதர் .hrcdn.government.in வலைதளத்தில் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து சரி கடைசி நாள் வந்து 12/3/2025 மாலை 5:45 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இதற்கான வேக்கன்சி வந்து தமிழ் புலவர் ஒரு வேக்கன்சி 18,500 to 85,000 சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிஎட், பிஏ அல்லது எம்ஏ, எம்எட் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிளம்பர் வந்து ஒரு வேக்கன்சி 18,000 to 56,500. அரசு அங்கீகாரப்படுத்தல் ஐடிஐ நிறுவனத்தில் பிளம்பர் பாடப்பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது காவலர் வந்து பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சி. காவலர் வந்து 18 19,900 to 50,000. தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்தால் போக வேண்டும். கருணை இல்லம் காப்பாளர் பெண் 1 தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா 27 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தூர்வை ஸ்வீப்பர் வந்து 26 வேக்கன்ட். கால்நடை பராமரிப்பு கோசலில் 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி. சில நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார் 18 வயது பொது தெரிஞ்சராகவும் 45 மேலே இருக்கக்கூடாது. இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் பணி நியமனம் நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிக்கு உட்பட்டவை. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணியில் பொது ஸ்தாபனங்களில் இருந்து பணிபுரிய தடை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வந்து செய்ய முடியாது. திருக்கோயில் நிர்வாக நிலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களும் முடியாது. ஸோ இதற்கான பதிவிற்கு வந்து hrc.tn.government வெப்சைட்லையும் ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில் அந்த வெப்சைட்லேயும் வந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் செய்யணும். ஓகேவா? சப்போஸ் ஒரு பதவிக்கு மேலே விண்ணப்பிக்கிறேன்னா தனித்தனியாக பண்ணணும். தேர்வு செய்யப்படுவது கோயிலுக்கும் உப கோயிலுக்கும் நேர்படுகிறது. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டது. விண்ணப்பத்தில் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது மாதிரி ஒரு 33 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாம் அதே மாதிரி விண்ணப்பதார் வயதிற்கான சான்று ஆவணப்பிறப்பு சான்றிதழ் நகல் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்று மதிப்பெண் சான்று நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதாவது அட்டஸ்டேட் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேவா? தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை ஏற்படும். நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகளும் நன்னடத்தை சான்று பெற்று அமைக்கணும். என்ஓசி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அனுப்பணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி 33 கண்டிஷன் 36 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதர விவரங்களை திருக்கோயில் அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் அல்லது நேரில் வந்து திருக்கோயில் இணையதளத்திலேயே தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இது விண்ணப்பம் அனுப்பி வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயலாளர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்யணும்னா இதை இங்கே பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஒன்று ஓப்பன் ஆகும். விண்ணப்பதாரர் பெயர், பிறந்த தேதி, விண்ணப்ப தகவல் பெயர், கைப்பற்றி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சப்மிட் பண்ணினா தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ.